ஒரு தேவ ஊழியர் சொன்னார், பக்தி என்பது ஒரு போர்வை. அதற்குள் யார் எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இயேசு சொன்னார், அவருடைய கனிகளினால நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். வேதம் மேலும் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில், மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரர்களாய் அகந்தை உள்ளவர்களாய் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவு இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களும் இருமாப்பு உள்ளவர்களுமாய் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியரும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பதிலை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகி, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளினால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராத இருக்கிறவர்களுடைய பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். இருவர் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனிதர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாக